பத்தி அல்லாஹ் சொல்ற ஆச்சரியத்தை பாத்தீங்களா? கனவுண்டா என்ன? இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றான். கனவு நேரத்தில் மனிதன் சில காட்சிகளை காண்கிறான் என்று இன்னைக்கு விஞ்ஞானி கண்டுபிடிச்சுறான். எப்படி டெஸ்ட் பண்றான்னு கேட்டா நல்லா கவனிங்க. ஒரு கண்ணே தெரியாத பிறவிலேயே, இடையில குருடு இல்ல, பிறவிலேயே குருடாக இருக்கிற ஒரு பெண்ணை சோதனைக்கு உட்படுத்துறாங்க. பல நாட்கள் அவளை எந்த யாரோடையும் பேச விடாம தனிமையில வச்சு கனவு காண்றாளா? டெய்லி கூப்பிட்டு கேட்கறது, கனவு கண்டியா? இல்ல காணல. நீ கனவு கண்டியா? காணல. இன்னைக்கு கனவு கண்டியா? கண்டேன் இப்படின்னு சொல்லுவா. கனவுல என்ன கண்ட அப்படின்னு கேட்டா, அந்த பொம்பளை கண்ணு இல்லாத பொம்பளை, நல்லா கவனிக்கணும், கண்ணு இல்லாத பொம்பளை, அந்த பொம்பளை சொல்லுது, யானையை பார்த்தேன், ஒரு பெரிய மிருகத்தை பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? இப்படி துதிக்கு எப்படி இருக்கு, 4 கால் இருக்குது. பார்க்காத பொம்பளைங்க, பார்த்த யானையை பார்த்த ஒரு ஆள் எப்படி வர்ணிப்பாரோ அப்படி அந்த பொம்பளை வர்ணிக்குது. அந்த பொம்பளை எப்படி வர்ணிக்குதுன்னு கேட்டா, பிறவிலேயே குருடு, யார்கிட்டையும் கேட்டதே இல்ல. அப்படி டெஸ்ட் பண்றாங்க. ஒரு சிறுமியை தூக்கி வச்சு, கண்ணு தெரியாதவ, அவ பார்த்துட்டு பல கனவுகளை சொல்றா. எப்படி சொல்றான்னு கேட்டா, அதனுடைய தன்மைகள் அப்படியே கண்ணு உள்ளவன் பார்த்த மாதிரி சொல்றான். இத ஒருத்தன் ஆராய்ச்சி பண்றான். எப்படி இது? அவளுக்கு கண்ணால பார்க்க இயலாது. கனவு கண்டுபிட்டு கரெக்டா அது யானையை கேட்டா யானையை சொல்றா, குதிரையை பார்த்தா குதிரைன்னு பேர் சொல்ல தெரியல. ஒரு பிராணியை பார்த்தா அது இப்படி இருந்துச்சு, அதனுடைய தன்மை அப்படி எல்லாத்தையும் அக்குவேர் ஆணுவேர் பிரிச்சு பிரிச்சு என்ன செய்யறா சொல்றா. அப்ப இது ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றான்னு கேட்டா, இது தூக்கத்துல மனிதனுடைய ஆன்மாக்களுக்கு என்று ஒரு பயணம் இருக்கிறது. தூங்கும் பொழுது ஆன்மாக்கள் சில காட்சிகளை காண்கின்றன. இறைவன் கைப்பற்றி கொண்டு, அதாவது பாதியத்தான் உங்கள்ட்ட எல்லாம் விட்டு வச்சுக்கிறான், இன்னொரு பாதிய அல்லாஹ் ரவுண்ட் அடிக்கிறான். ஒரு ரவுண்ட் அடிக்கிறான். அந்த ரவுண்ட் அடிக்கும் பொழுது காணக்கூடிய காட்சிகள் தான் திருப்பி உங்களை எழுப்பி விடும்போது வந்துருது. அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்களை உசுர வச்சிருக்கிறான்னு கேட்டா, ரத்தத்தை பம்ப் பண்ற வேலை, ரத்தம் பம்ப் பண்ணும்ல இதயம், அதை செயல்பட வச்சிருக்கிறான். அனிச்சையான செயல்கள், அனிச்சைனா என்னது? பிளான் பண்ணிட்டு செய்யறதுல. எறும்பு கடிக்குதுன்னு வைங்களேன், இன்னமும் கடிக்கிற மாதிரி தெரியுது, எங்க கடிக்குது யோசிட்டா இருப்போம், கடிச்சா தட்டு அடிப்போம். இது அனிச்சைங்கிறது. அனிச்சைங்கன்னா கொசு கடிச்சா தட்டு அடிக்கிறது எங்க இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி செயல்களை இயக்குவதற்கு பாருங்க, மேத்தோளுடைய உணர்வுகள், மேத்தோல் உணர்வுடைய கண்ட்ரோலையும் இதயத்தில் ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய கண்ட்ரோலையும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடறான். தூங்குற மனுஷனுக்கு நினைஞ்சிடறான், எல்லாம் எடுத்துட்டு போயிடறான். தோல்ல மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு. அதுதான் சூடானு பிறண்டு படுப்பாரு. சூடானு தன்னால பிறந்து படுப்பாருங்க தூங்குற ஆளையே. அப்படி சூடாகி போயிரு, ஒரு அளவுக்கு மேல சூடா கிடக்க இயலாது. ஒரு பக்கமா இப்படி பிறண்டுக்கிறது, அப்படி பிறண்டுக்கிறது எல்லாம் அதுக்கு தான். அப்ப எடுத்துட்டு போயிடறான். இதை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். இந்த விஞ்ஞானி இந்த வசனத்தை படிச்சு பார்த்துட்டு, சுப்ஹானல்லாஹ், இது கடவுளின் வார்த்தை தான், எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் பெரிய பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக குர்ஆன் சொல்லி இருப்பதை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஆன்மாக்களை அல்லாஹ் மௌத்தாகும் பொழுதும் கைப்பற்றிக் கொள்கிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மௌத்தாகாத ஆன்மாக்களை தூக்கத்திலே எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ் சொல்றான், மௌத்தாவுற ஆட்களையும் அல்லாஹ் கைவசம் எடுத்துக்கிறானா, தூங்குற ஆளையும் கையில எடுத்துக்கிறேன். கையில எடுக்கனாலும் தூங்குறான். கையில எடுத்துக்கிட்டு ரவுண்டு விடுறான். அல்லாஹ் ரவுண்டு விடும்போது கண்டதை பார்த்துட்டு முடிச்சிடுறது, அதான் கனவுங்கிறது. அப்ப என்ன பண்றான்? யும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத், மௌத்து கன்ஃபார்ம் ஆன உயிரை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிறேன். யுர்சிலுல் உக்ரா, மத்ததை விட்டுறேன். பிடிச்சிட்டு போன அல்லாஹ் 2 மணி நேரத்துக்கு விடணும்னா விட்டுவான், ஓடியாந்துரும், உடம்பு கூடியாது, தேனி வர மாதிரி ஓடியாந்துரும், கரெக்டான இடத்துக்கு பாடிக்கு சேர்ந்துரும். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி இதை படிச்சுட்டு இருந்தாலும் என்ன செய்யறாரு? இப்படி நடந்தால் தான் இந்த குருடிக்கு சொல்ல இயலும். அவர் சொல்றாரு, 1 குருடி 2 குருடி 3 குருடி சோதனைகளை டெவலப் பண்ணி பார்த்துட்டு நிச்சயமாக இப்படித்தான் நடக்குது. செத்து போன மனுஷன் உயிர் எடுக்கிற மாதிரி தூங்குற மனுஷனிடம் இருந்தும் ஒரு சக்தி எடுக்கப்படுகிறது. அவன் ஒரு 25% வச்சுட்டு ஒரு 75% எல்லாம் தூக்கிடுறான். அப்ப தூங்கும்போது அந்த கண்ணு தானே பார்க்க மாட்டேங்குது, அப்படியே தூங்கும்போது அந்த காது தானே கேட்க மாட்டேங்குது, தூங்கும்போது அந்த மூளை கவலைப்பட மாட்டேங்குது, தூக்கிறாங்களா எடுத்தையும் ஒரு கண்ணை எடுத்துறோம் நமக்கு ரெஸ்ட் தர்றதுக்காக வேண்டி. அப்ப இதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸங்கிற இந்த ஆயத்தை படிச்சுட்டு இஸ்லாத்துக்கு வந்த ஆட்சிகள்